முதல் வகுப்பு கணக்கு பாடம் 2 எனக்கு பிடித்த பொருள்கள். கற்போமா. இங்கே பாருங்க, அன்பு அவங்க அப்பா 2 பேரும் எங்கே போகிறாங்க? பயணம் போகிறார்கள், வெளியில் போகிறாங்க. அப்போ அவங்களுடைய பொருட்களை எடுத்து வைக்கணும் இல்லையா? 2 பெட்டி இருக்குது பாருங்க. அந்த பொருளை தனித்தனியாக பிரிக்கணும். 2 பேர்த்தோட பொருளும் அங்கே கலந்துருக்கு. அப்போ அன்போட பொருளை அவனோட பெட்டியிலையும் அவங்க அப்பா பொருளை அந்த பெரிய பெட்டியிலையும் வைக்கணும். நாம் உதவுவோமா? முதல்ல பாருங்கள், கால் சட்டை இருக்கிறது இல்லையா, ஃபேண்ட்டு. அவங்க அப்பாவது பெருசாக இருக்குது, அவனோடது சின்னதாக இருக்குது. அப்போ அதை சின்னதாக இருக்கிறது அவனோடைய பெட்டியிலையும் பெருசாக இருக்கிறது அவங்க அப்பா பெட்டியிலையும் வைப்போம். அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், பெல்ட் இருக்கா? அங்கே சின்னதாக இருக்குது, இங்கே பெரிய பெல்ட் இருக்குது. அப்போ சின்ன பெல்ட் அன்பு ஓடுது, பெரியது அப்பா ஓடுது. அடுத்து பாருங்கள், சட்டை 2 இருக்கா? அந்த சட்டையில் எது அன்பு ஓடுது? அந்த பெல்ட்டு பக்கத்தில் இருக்கிறது, சின்னதாக இருக்கிறது அன்பு உடையது. இந்த சட்டை அவங்க அப்பாவுடையது. அதுக்கடுத்து பாருங்கள், ஸ்வெட்டர் இருக்கிறது இல்லையா? இங்கே பெருசாக இருக்குது, அப்போ அது அவங்க அப்பாவுடையது, இது அன்பு உடையது. அதையும் நாம் சரியாக வைக்க உதவுவோம். அடுத்து பாருங்க, ஷூ இருக்கிறது இல்லையா? காலணி சிறியதாக இருப்பது அன்புவினுடையது, பெரிய பெட்டியில் இருப்பது அவங்க அப்பாவுடையது. அப்போ அதனையும் சரியாக பிரித்து அவர்களுக்கு கொடுத்து உதவுவோம். அடுத்து பாருங்க, இங்கே 2 அணியை சேர்ந்த குழந்தைகள் இருக்காங்க. ஒரு அணியினர் பச்சை அணியினர், இன்னொரு அணியினர் என்ன நிறம்? சிவப்பு அணியினர். இவங்கக்கிட்ட அங்கே பாருங்கள், முன்னாடி பொருட்கள் இருக்கிறதா? பச்சை நிற பொருட்கள் இருக்கிறது, சிவப்பு நிற பொருட்கள் இருக்கிறது. அப்போ இவங்க அவங்க பொருட்களை தனித்தனியாக அவங்க பெட்டிக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பொருட்களை எல்லாம் பிரித்து நாம் அவர்களுக்கு உதவுவோமா? பாருங்கள், இதெல்லாம் சிவப்பு நிறம் இருக்கிற பொருள்னு பாருங்கள். இப்போ இதெல்லாம் எந்த அணிக்கு போகணும்? சிவப்பு அணிக்கு போகணும். அது அவங்களுக்கு அங்கே வைக்கிறதுக்கு உதவுமா? அடுத்து பாருங்கள், மீதி இருக்க பொருட்கள்லாம் என்ன நிறத்தில் இருக்குது? பச்சை நிறத்தில் இருக்குது. அப்போ அந்த பொருட்களை எல்லாம் பச்சை அணியின் பெட்டியில் எடுத்து வைக்க உதவுவோம். இதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான பொருட்கள் கொடுத்தாலும் அதனுடைய வண்ணத்தை வைத்தோ அல்லது அதனுடைய அளவை வைத்தோ அல்லது அதனுடைய வடிவத்தை வைத்தோ நம்ம என்ன செய்யலாம்னா பொருட்களை பிரிக்கலாம். செய்து பார்ப்போமா? இங்கே பாருங்கள், 2 நிறத்தில் இலைகள் இருக்கிறது. பச்சை நிற இலைகள் இருக்கிறது, பழுப்பு நிற இலைகள் இருக்கிறது. இப்போ இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க? அதை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? அந்த பையன் என்ன நிற இலைகளை எடுத்து வைக்கிறான்? பச்சை நிற இலைகளை எடுத்து வைக்கிறான். இந்த பொண்ணு என்ன செய்கிறா? பழுப்பு நிற இலைகளை பிரித்து வைக்கிறார். இதே போன்று அந்த பொருட்களுடைய நிறமோ அல்லது வடிவமோ அதனுடைய அளவு அதை பொறுத்து நம்ம என்ன செய்ய தெரியணும்? அந்த பொருட்களை பிரித்து பார்த்து அறிந்து கொள்ள நமக்கு தெரியணும். பயிற்சி செய்வோமா? பொட்டுகளை கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளின் அடிப்படையில் பிரித்து வரையவும். மேலே பாருங்கள், 2 நிறங்களில் பொட்டுக்களில் என்ன செஞ்சுருக்காங்க? கலந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே என்ன பண்ணியிருக்காங்க? ஒரே நிறத்தில் வர பொட்டுகளை பாக்ஸில் வச்சுருக்காங்க. அடுத்து அதனுடைய அளவின் அடிப்படையில் பெரிய பொட்டுக்கள், வட்ட வடிவ பொட்டுக்கள், நீல வடிவ பொட்டுக்கள் அப்படின்னு அளவின் அடிப்படையில் பிரித்து வச்சுருக்காங்க. அடுத்தது பாருங்கள், வடிவத்தின் அடிப்படையில். இதெல்லாம் ஒரே வடிவமாக இருக்கக்கூடிய பொட்டுக்களையெல்லாம் ஒரு பாக்ஸாக பிரிச்சுருக்காங்க. இப்போ இதே போல் நீங்கள் பிரித்து வரையுங்க. அடுத்து ஆராய்ந்து அறிவோமா? சிவப்பு வண்ணத்தில் உள்ள பொருட்களை வட்டமிடுக. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வண்ணத்தில் பொருட்கள் கொடுத்துருக்காங்க. நாம் எதற்கு மட்டும் வட்டமிட வேண்டும்? சிவப்பு வண்ணத்தில் உள்ள பொருட்களுக்கு மட்டும் வட்டமிட வேண்டும். அடுத்து பொருட்களை தொட்டியின் வண்ணத்திற்கு ஏற்ப பொருத்துக. ஒரே வண்ணத்தில் இருக்க மாதிரி பொருத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல என்ன நிறத்தில் இருக்குது தொட்டி? பச்சை நிறம். அப்போ பச்சை நிற பொருட்களை எல்லாம் அதனுடன் என்ன செய்வோம்? பொருத்துவோம். அடுத்து பாருங்கள், நீல நிறம். நீல நிற பொருட்களை அதனுடன் பொருத்துவோம். அடுத்ததாக இருக்கிறது மஞ்சள் நிறம். மஞ்சள் நிற பொருட்களை அதனுடன் பொருத்துவோம்.
கொடுக்கப்பட்டுள்ள பழத்தை விட பெரிய பழம் வரைக. இங்கே ஒரு பழம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆரஞ்சு. அது சிறியதாக இருக்குது. நாம் அதை விட பெரியதாக பக்கத்தில் ஒரு ஆரஞ்சு பழத்தினுடைய படத்தை வரைவோம். அடுத்து பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள பலூனை விட சிறிய பலூன் வரைக. அங்கே பெரிய பலூன் வரைஞ்சிருக்காங்க, நம்ம அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பலூன் வரைவோம். அடுத்ததா ஆராய்ந்து அறிவோமா. பழங்களை பொருத்தமான கூடையுடன் இணைத்திடுக. பாருங்க, முதல்ல இருக்கக்கூடிய பழம் சிறியதாக இருக்குது. அப்போ அதற்கு எந்த கூடை போதும்? சிறிய கூடை போதும், அதனுடன் இணைப்போம். அடுத்து இருக்கக்கூடிய பழம் பாருங்கள் பெரியதாக இருக்கிறது. அப்போ அதனை எந்த கூடையுடன் இணைப்போம்? பெரிய கூடையுடன் இணைப்போம். ஒரே வடிவமுடைய பொருட்களை இணைத்திடுக. ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை இணைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வடிவம் முதல் படம் பாருங்கள் இணைச்சு காமிச்சிருக்காங்க. ரெண்டும் பார்த்தா அந்த வடிவம் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி தானே இருக்குது, கன சதுரம். அடுத்தது பாருங்கள் கூம்பு வடிவில் இருக்குது. அப்போ அதே வடிவத்துடன் இணைப்போம். அடுத்து பந்து. அப்போ அது எது சரியான வடிவம் வரும்? அந்த பழத்துடன் இணைப்போம். அடுத்து பாருங்கள், இது இந்த ட்ரம்மும் இந்த ட்ரம்மும் அதனுடன் இணைப்போம். யார் கூறுவது சரி? வாங்க, ரெண்டு பேரில் யார் சொல்கிறது சரின்னு கண்டுபிடிக்கலாம். இந்த பொண்ணு என்ன சொல்கிறா? பொருள்கள் அளவின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறா. அடுத்து இந்த பையன் என்ன சொல்கிறான்? பொருள்கள் வடிவத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்கிறான். இப்போ பாருங்கள், முதல்ல அந்த பொண்ணு என்ன சொல்கிறா? அளவின் அடிப்படையில். அப்போ முதல்ல சின்னதாக இருக்குது, அதை விட கொஞ்சம் பெரியதாக இருக்குது, அதை விட பெரியதாக இருக்குது. அப்போ அவள் சொல்கிறது சரிதான். அடுத்து இந்த பையன் என்ன சொல்கிறான்? வடிவத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளனன்னு சொல்கிறான். பாருங்கள், முதல்ல இருக்கிறதும் கனசதுரம்தான், இரண்டாவது படமும் கனசதுரம்தான், மூன்றாவது படமும் கனசதுரம்தான். அப்போ அவன் சொல்கிறதும் சரிதான். அப்போ இப்போ என்ன முடிவுக்கு வரலாம்? நம்ம இரண்டு பேர் கூறுவதும் சரிதான். கொடுக்கப்பட்ட பொருட்களை பிரிப்பதற்கான வெவ்வேறு வழிகளை உங்களால் கூற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எப்படி பண்ணலாம்? நிறத்தின் அடிப்படையில் பிரிக்கலாம். நீல வண்ணம், சிவப்பு வண்ணம், அந்த சில்வர் கலர் இருக்கிறது இல்லையா, அதன் அடிப்படையில் பிரிக்கலாம். அடுத்து எப்படி பிரிக்கலாம்? சிறியது பெரியது அப்படிங்கிற அடிப்படையில் பிரிக்கலாம். வேறு வழிகள்லையும் முயற்சி செய்து பாருங்கள். அடுத்து பயிற்சி செய்வோமா. வண்ண அமைப்பை நிறைவு செய்க. முதல்ல பாருங்கள், சிவப்பு வண்ணம், அடுத்து பச்சை வண்ண ஆப்பிள், மறுபடியும் சிவப்பு பச்சை, சிவப்பு பச்சை. அப்போ நம்ம அடுத்து என்ன வண்ணம் தீட்டணும்? சிவப்பு. அதற்கு அடுத்ததுக்கு பச்சை வண்ணம் தீட்டுவோம். அடுத்தது கீழே வாங்க, இளஞ்சிவப்பு இருக்குது, நீல நிறம் இருக்குது, ஆரஞ்சு நிறம் இருக்குது. திரும்பவும் அதே தான் வருது, இளஞ்சிவப்பு, நீலம், ஆரஞ்சு. அப்போ மறுபடியும் நம்ம அடுத்து எதுலேருந்து ஆரம்பிப்போம்? இளஞ்சிவப்பில் ஆரம்பிப்போம். அடுத்தது நீல வண்ணம், அதற்கு அடுத்து ஆரஞ்சு வண்ணம். அடுத்ததாக அமைப்பை உற்று நோக்கி அடுத்து வர வேண்டியதை சரி என்று குறியீடு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், முதல்ல இளஞ்சிவப்பில் இருக்குது, அடுத்து மஞ்சள், இளஞ்சிவப்பு, மஞ்சள். அப்போ அடுத்ததாக எந்த வண்ணம் தான் வரும் நமக்கு? இளஞ்சிவப்பு. அதற்கு சரி என்று குறியிடுவோம். அடுத்து பாருங்கள், ஐஸ்கிரீம் பனிக்கூழ் கொடுத்துருக்காங்க, அதுவும் இளஞ்சிவப்பு பச்சை, இளஞ்சிவப்பு பச்சை இருக்கிறது. அப்போ அடுத்ததாக எந்த வண்ணம் வரும்? இளஞ்சிவப்பு. அதற்கு சரி என்று குறியிடுவோம். ஆராய்ந்து அறிவோமா. கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பில் பொருந்தாததை சரி என்று குறியீடு செய்து விளக்குகன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், முதல்ல நீல வண்ணம், இளஞ்சிவப்பு, நீல வண்ணம். திரும்பவும் எது தான் வந்திருக்கணும்? இளஞ்சிவப்பு தான் வந்திருக்கணும். ஆனால் என்ன வண்ணம் இடையில வந்துருச்சு? பச்சை வண்ணம் இடையில வந்துருச்சு. அப்போ பொருந்தாதது எது? அந்த பச்சை வண்ணம். அதற்கு சரி என்று குறியிடுவோம். அடுத்து கீழே பாருங்கள், வண்ணம் தீட்டி சரியான அமைப்பை உருவாக்குக. உங்களுக்கு பிடிச்ச வண்ணங்களை வச்சு நீங்களும் இதே போன்று மாறி மாறி அமைப்பை உருவாக்குங்கள். அமைப்பை உற்று நோக்கி சரியான வண்ணம் தீட்டுக. முதல்ல சிவப்பு வண்ணம் இருக்கிறது, பச்சை, அடுத்து பழுப்பு வண்ணம் இருக்கிறது. அப்போ மீண்டும் எது தான் வரணும்? இளஞ்சிவப்பு, பச்சை, பழுப்பு. அடுத்ததாக இளஞ்சிவப்பு இருக்கிறது. இப்போ அங்கே என்ன வண்ணம் வரணும் நமக்கு? பச்சை. அடுத்ததாக செய்து பார்ப்போமா.
இப்போ நம்ம வகுப்பறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சேகரித்து ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாரும் வட்டமாக உக்காந்துட்டு யாராவது ஒருத்தவங்களுடைய கண்ணை கட்டிட்டு அவங்க கையில் ஏதாவது ஒரு பொருளை நம்ம கொடுக்கணும். அவங்க அதை தொட்டு பார்த்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். தட்டையாக இருக்கா இல்லை அந்த பொருள் வளைவானதாக இருக்குதா அப்படின்னு சொல்லணும். செய்வோமா? பயிற்சி செய்வோமா? தட்டையான பொருள்களை சரி என்று குறியீடு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, அங்கே கொடுத்துருக்கக்கூடிய பொருட்கள் முதல் பொருள் எப்படி இருக்கிறது? தட்டையாக இருக்கிறது இல்லையா? அதற்கு நம் சரி என்று குறியீடு போடுவோம். அடுத்தது பாருங்க, அது எப்படி இருக்கு? வளைவாக இருக்கு. அப்போ அது தட்டையான பொருள் அல்ல. அடுத்ததுக்கு வாங்க, அது எப்படி இருக்கு? தட்டையானதாகத்தான் இருக்கிறது. அதற்கு சரி என்று குறியிடுவோம். கீழே பாருங்க, வளைவான பொருள்களை வட்டமிடுக. கண்டுபிடிச்சிட்டீங்க தானே? வளைவான பொருள் வட்டமிடுவோம். தட்டையான பொருளுக்கு வண்ணமிடுக. இதில் எது தட்டையான பொருள்? முதலில் இருக்கக்கூடிய பெட்டி, அதற்கு வண்ணமிடுவோம். அடுத்த வினா பாருங்க, வளைவான பொருளுக்கு வண்ணமிடுக. இதில் எது வளைவானது? பந்து, அதற்கு வண்ணமிடுவோம். அடுத்து அந்த பையனுக்கு ஒரு டவுட் வருது பாருங்களேன். தட்டையாகவும் வளைவாகவும் ஒரு பொருள் இருக்குமா? நீங்கள் சொல்லுங்களேன், இருக்குமா? நிச்சயம் இருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு நாம் பயன்படுத்தும் தண்ணீர் பாட்டில் பாருங்கள், அதன் மேற்பகுதி எப்படி இருக்கும்? வளைவாக இருக்கும். அடிப்பகுதி எப்படி இருக்கும்? தட்டையாக இருக்கும் இல்லையா? இது போன்று நிறைய பொருட்கள் இருக்கும். நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறது எதுன்னு கண்டுபிடிச்சி எனக்கு சொல்லுங்கள். அடுத்ததாக செய்து பார்ப்போமா? இப்போ இந்த மாதிரி சறுக்கு பலகை மாதிரி ஒன்று வச்சுட்டு உங்கள்கிட்ட உங்கள் வகுப்பறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்துட்டு ஒவ்வொன்றா நம்ம என்ன பார்க்கலாம்? இது உருளுகிறதா இல்லை சறுக்குகிறதா அல்லது ரெண்டுமே செய்யுதா? உருளவும் செய்யும், சிலது சறுக்கவும் செய்யும், ரெண்டுமே செய்யுதா அப்படின்னு செய்து பார்ப்போம். இப்போ உதாரணத்திற்கு பந்து எடுத்துக்குவோம். பந்து எப்படி இருக்கிறது? வளைவான ஒரு பொருள் இல்லையா? அதை அந்த சறுக்கு பலகையில் விடும்போது அது என்ன ஆகும்? உருள மட்டும்தான் செய்யும், என்ன செய்யாது? சறுக்க செய்யாது. அதுக்கு அடுத்து ஒரு பெட்டி எடுத்துக்கோங்களே, சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு பெட்டி, அதாவது தட்டையான ஒரு பொருள் எடுத்துக்கிட்டோம்னா அதை நீங்கள் அதில் சறுக்கிறதுல விட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன மட்டும்தான் செய்யும்? சறுக்க மட்டும்தான் செய்யும். தட்டையான பொருள் என்ன செய்யாது? உருள செய்யாது இல்லையா? அப்போ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு எது உருளும் எது சறுக்கும்னு. அப்போ இந்த ரெண்டுமே செய்யக்கூடியது என்னவா இருக்கும்? அப்போ அந்த பொருள் வளைவானதாகவும் இருக்கும், தட்டையானதாகவும் இருக்கும். அந்த பொருள் என்ன செய்யும்? உருளவும் செய்யும், சறுக்கவும் செய்யும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் டிஃபன் பாக்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா? வளைவாக இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது என்ன செய்யும்? உருளவும் செய்யும், சறுக்கவும் செய்யும். அதே போல் நம்ம பயன்படுத்தக்கூடிய டம்ளர், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் என்ன பண்ணும்? உருளவும் செய்யும், சறுக்கவும் செய்யும். ஏன் அப்படின்னா இந்த பொருட்கள் வளைவாகவும் இருக்கும், தட்டையாகவும் இருக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? வளைவான பொருட்கள் உருள மட்டும்தான் செய்யும், தட்டையான பொருட்கள் சறுக்க மட்டும்தான் செய்யும். வளைவாகவும் தட்டையாகவும் இருக்கக்கூடிய பொருட்கள் உருளவும் சறுக்கவும் செய்யும். பயிற்சி செய்வோமா? உருளும் பொருளை வட்டமிடுக. கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? வட்டமிடுவோம். அடுத்து பாருங்க, சறுக்கும் பொருளை கட்டமிடுக. எந்த பொருள் சறுக்கும்? சரிதான், தட்டையாக இருக்கக்கூடியது. அதற்கு கட்டமிடுவோம். அடுத்து பாருங்க, உருளும் மற்றும் சறுக்கும் பொருட்களை வட்டமிடுக. நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு பொருள் வளைவாகவும் தட்டையாகவும் இருந்தால் அது உருளவும் செய்யும், சறுக்கவும் செய்யும்ன்ட்டு. கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? அதற்கு நாம் என்ன செய்வோம்? வட்டமிடுவோம். கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களின் தன்மையை டிக் செய்து அதே போன்று மற்றொரு பொருளை வரைக. முதல் படம் பாருங்க, என்னது அது? பந்து. அது எப்படி இருக்குது? வளைவாக இருக்குது. அப்போ அது என்ன மட்டும்தான் பண்ணும்? உருளும். அதற்கு டிக் போடுங்க. அடுத்த படம் பாருங்க, அது எப்படி இருக்கிறது? தட்டையாக இருக்கிறது. அப்போ அது என்ன மட்டும்தான் செய்யும்? சறுக்க மட்டும்தான் செய்யும். அப்போ சறுக்கும் அப்படிங்கிறதுக்கு டிக் போடுவோம். அடுத்தது பாருங்க, அது எப்படி இருக்குது? வளைவாகவும் இருக்குது, அடிப்பகுதியும் மேற்பகுதி தட்டையாக இருக்குது. அப்போ அது ரெண்டு வேலையுமே செய்யும், உருளவும் செய்யும், சறுக்கவும் செய்யும் இல்லையா? இப்போ உருளும்
மற்றும் சறுக்கும். அதற்கு டிக் போடுங்க. கீழே என்ன செய்யுங்க, அதே போன்று மற்றொரு பொருளை வரைக. அதாவது உருளக்கூடிய பொருள் ஒன்று அங்கே வரைங்க, இங்கே சறுக்கக்கூடிய பொருளை வரைங்க, இங்கே உருளவும் சறுக்கவும் செய்யக்கூடிய ஒரு பொருளை வரைங்க. அடுத்ததா கற்றல் பயணம். பச்சை வண்ணம் உள்ள படங்களை வட்டமிடுக. உங்களுக்கு தெரியும் தானே, வட்டமிடுங்கள். அடுத்தது வண்ண அமைப்பை நிறைவு செய்க. பாருங்க, மஞ்சள் நீலம் மஞ்சள் நீலம் இருக்கு. அப்போ அடுத்து என்னது தான் வரும், நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, வண்ணமிடுங்கள். அடுத்து வளைவான பொருளை வட்டமிடுக. வளைவானதற்கு வட்டமிடுவோம். சறுக்கும் பொருளை டிக் செய்க. தட்டையாக இருக்கிறது சறுக்கும் இல்லையா, அதற்கு டிக் போடுவோம். உருளும் மற்றும் சறுக்கும் பொருளை வட்டமிடுக. 2 வேலையும் செய்யும். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது தானே, அதற்கு நாம் வட்டமிடுவோம். நான் கற்றவை பொருட்களை வகைப்படுத்துதல். இந்த மாதிரி கொடுத்துட்டு வகைப்படுத்த சொன்னால் நம்மளால் வகைப்படுத்த முடியும் இல்லையா. வண்ணத்தின் அடிப்படையில் அப்படின்னு வகைப்படுத்துவோம், சாப்பிடக்கூடிய பொருட்கள் அப்படின்னு வகைப்படுத்துவோம், சிறியது அப்படிங்கிற வகையில் வகைப்படுத்துவோம் இல்லையா. இது நமக்கு நன்றாக தெரியும். அதனால் அந்த முதல் படத்திற்கு வண்ணமிடுவோம். அடுத்து பாருங்கள், வண்ண அமைப்புகள். சிவப்பு நிற ஆப்பிள் இருக்குது, பச்சை நிற ஆப்பிள் இருக்குது. அடுத்து என்னது தான் வரும், சிவப்பு, அடுத்தது பச்சை. இந்த வண்ண அமைப்புகள் நமக்கு உருவாக்க தெரியும். அப்போ அதற்கு முதல் படத்திற்கு வண்ணமிடுவோம். அடுத்தது தட்டையான மற்றும் வளைவான பொருட்களை கொடுத்து பிரிக்க சொன்னால் நமக்கு தெரியும் தானே, எந்த பொருள் தட்டையானது எது வளைவானது என்று. அடுத்தது பாருங்கள், உருளும் மற்றும் சறுக்கும் பொருட்கள். இதில் எந்த பொருள் உருளும், எது சறுக்கும், எது உருளவும் சறுக்கவும் செய்யும்னு நமக்கு தெரியும். இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டது தான், நல்லா நமக்கு தெரியும். அப்படித்தானே?